ஹலோ கைஸ். ரீசெண்ட் டேஸா நம்மள நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வார்த்தை டிப்ரெஷன்ல இருக்க, ஆன்சைட்டில இருக்க, எனக்கு பேனிக் அட்டாக் இருக்கு, இந்த மாதிரியான விஷயத்த எல்லாமே ரொம்ப அசால்ட்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் உண்மையாவே இந்த எல்லா வார்த்தைக்கும் பின்னாடி என்னதான் அர்த்தம் இருக்குங்கிறது யாருக்குமே தெரியது கிடையாது. இந்த மாதிரி இன்டென்ஸா இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா யூஸ் பண்றனால உண்மையாவே மென்டல் இல்னஸோட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மனுஷனோட ஸ்பேஸும் பெயினும் தெரியாமே போயிருது. ரொமான்டிசைசிங் தி மென்டல் இல்னஸ்ங்கிறது இப்ப எல்லாம் ஒரு ஃபேஷனாவே போயிடுச்சு. பட் ஏன் அதை நம்ம பண்ணக்கூடாது? உண்மையாவே நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் தான் என்னன்னு சொல்லி இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் திங், இட் மினிமைசஸ் தி சீரியஸ்னஸ் ஆஃப் மென்டல் இல்னஸ். அதாவது ஒருத்தங்க அவங்களோட மென்டல் ஹெல்த்தான டிப்ரெஷன், ட்ராமா, ஆன்சைட்டி இந்த மாதிரியான விஷயத்துல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இந்த விஷயத்த எல்லாத்தையும் நீங்க ரொமான்டிசைஸ் பண்ணி காட்டுறப்போ இந்த மென்டல் இல்னஸோட ஆக்சுவல் பாதிப்பை அது மறைச்சிரும். மென்டல் இல்னஸ் அப்படிங்கிறது ரொம்பவே சீரியஸான கண்டிஷன். அது உண்மையாவே ஒரு மனுஷனை வேலை செய்ய விடாம, அவனோட லைஃப வாழ விடாம, மத்தவங்களோட கனெக்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு எடுத்துட்டு போறது. உண்மையாவே மென்டல் இல்னஸோட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மனுஷனால சிரிக்க கூட முடியாது. அது மட்டும் இல்லாம அவங்க அவங்களோட லைஃப் மேல இருக்கிற நம்பிக்கையவே இழந்திருப்பாங்க. பட் இந்த மாதிரி சஃபர் பண்ணிட்டு இருக்கிற மனுஷங்களையும் அந்த டிசார்டர்ஸையும் அந்த இல்னஸையும் நம்ம பொயட்டிக்கா காட்டி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ அவங்களோட ஆக்சுவல் வழியே ரொம்ப கம்மியாக தான் இந்த சொசைட்டில மதிக்கப்படும். செகண்ட் ஒன், ப்ரமோட்ஸ் ஹார்ம்ஃபுல் ஸ்டீரியோடைப்ஸ். அதாவது இந்த மென்டல் இல்னஸ் நம்ம ரொமான்டிசைஸ் பண்றதோட நிறுத்திடுறோமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதுல காமனான ஸ்டீரியோ டைப்ஸும் உருவாகுது. ஃபார் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா சேட் பட் டீப், புரோக்கன் சோல், பியூட்டிஃபுல்லி புரோக்கன், ஆர்டிஸ்ட், இந்த மாதிரியான ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் இந்த சொசைட்டிக்குள்ள நம்ம தான் திணிச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம ஒருத்தங்க மென்டல் டிசார்டர்லயோ மென்டல் இல்னஸ்லயோ இருக்கும்போது மட்டும்தான் அவங்க மோர் கிரியேட்டிவா இருப்பாங்க, சென்சிட்டிவா இருப்பாங்க அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா மாறுவாங்க. இந்த மாதிரியான ஸ்டீரியோ டைப்ஸும் நம்ம உருவாக்கிடுறோம். ஒருத்தங்க உண்மையாவே பெயின்ல இருக்கிறப்போ அதை ஆர்ட்டா போர்ட்ரே பண்ணிட்டு ட்ரெண்ட் பண்றதுனாலயோ பொயட்டிக்கா மாத்துறதுனாலயோ இட் டசன்ட் மீன் தட் இல்னஸ் இட் செல்ஃப் இஸ் அ வேல்யூபிள். அது ஒரு ஸ்டீரியோ டைப் தட் கேன் ப்ரெஷர் பீப்புள் டு ஸ்டே அன்வெல் ஜஸ்ட் டு பி சீன் இன் அ சர்டன் வே. இந்த மாதிரியான ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் நம்ம உருவாக்கும் போது ஒருத்தரோட ஆக்சுவல் வழியவே நம்ம ஆர்ட்ங்கிற ஒரு விஷயத்தோட சேர்த்து குழப்பி விட்டுறோம். தேர்ட் ஒன், டிஸ்கரேஜஸ் சீக்கிங் ஹெல்ப். மென்டல் இல்னஸ்ங்கிறது ஒருத்தரோட பார்ட் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறப்போ அந்த இல்னஸோட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற மனுஷங்க நம்ம ரெக்கவரே ஆக மாட்டோமா, நம்ம பெட்டரா ஃபீல் பண்ணவே மாட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. மென்டல் ஸ்ட்ரகிளோட போராடிட்டு இருக்கிற மனுஷங்க அவங்க நம்ம ரெக்கவரே ஆக மாட்டோம் போலன்னு சொல்லி நினைக்கிறது கூட நிறைய சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் நம்ம ஹீல் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மள லெஸ் யூனிக்காவோ லெஸ் ரியலாவோ எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கிற தாட் ப்ராசஸ்க்கு அவங்க போயிருவாங்க. இந்த மைண்ட் செட்டுக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அதுவே அவங்கள மத்தவங்களோட ஹெல்ப் தேடுறதுல இருந்து ஸ்டாப் பண்ணி விட்டுரும். அதாவது ஒரு தெரபிஸ்ட தேடுறது, மெடிகேஷன் எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான ரெக்கவரிக்காக இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் அவங்க டோட்டலா அவாய்ட் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. அண்ட் ஒரு லெவலுக்கு மேல இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டியை அவங்களே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்புறம் ஏன் நான் ஹீல் ஆகணும், அப்புறம் ஏன் நான் ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா ரெக்கவரி பீரியடுக்கு அவங்க போகவே மாட்டாங்க. பட் மென்டல் இல்னஸ் அப்படிங்கிறது ரெக்கவர் பண்ண வேண்டிய ஒரு கிரிட்டிக்கலான ப்ராப்ளம் தான். ஆனா அத நம்ம ஒரு லைஃப் ஸ்டைலாவே காட்டும் போது ரெக்கவர் ஆகணுங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு வராமையே போயிடும். ஃபோர்த் ஒன், ட்ரிகர்ஸ் வல்னரபிள் இண்டிவிஜுவல்ஸ். சோஷியல் மீடியால சஃபரிங்கிற ஒரு விஷயத்த அழுகிற போட்டோஸ், பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோஸ், கேப்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு ஏஸ்தட்டிக்கா காட்டுறது, லோன்லினஸை ரொமான்டிசைஸ் பண்றது அண்ட் ஆன்சைட்டியோட இருக்கிற போட்டோ போட்டு அதை கியூட்னு சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றதுனால ஆல்ரெடி வல்னரபிளா இருக்கிற ஒருத்தருக்கு that can be reinforce harmful behaviors like self-harm, disorder eating or isolation, making them feel normalized or even desirable. இதனால சில பேர் தப்பான வழியில கூட பாதிக்கப்படலாம். ஃபிஃப்த் ஒன், இன்வாலிடேட் லிவ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். மென்டல் இல்னஸ்ங்கிற ஒரு விஷயத்த ஒரு ஃபேஷனா நம்ம இந்த சோஷியல் மீடியால காட்டிட்டு இருக்கிறப்போ உண்மையாவே அந்த மென்டல் இல்னஸோட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற மனுஷங்க நான் ஏன் இப்படி இருக்கேன், மத்தவங்கள கூலா இருக்காங்கிற தப்பான கில்ட்டையே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது உண்மையாவே மென்டல் இல்னஸ் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற மனுஷங்களுக்கும் அண்ட் ஏஸ்தட்டிக்க மட்டும் அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிற சாதாரண மனுஷங்களுக்கும் நடுவுல ஒரு லைனை கிரியேட் பண்ணி இட் மேக்கிங் இட் ஈவன் ஹார்டர் ஃபார் சஃபர்ஸ் டு ஃபீல் சீன் அண்ட் சப்போர்ட்டட். சிக்ஸ்த் ஒன், ஸ்ப்ரெட் மிஸ்இன்ஃபர்மேஷன். அதாவது மென்டல் ஹெல்த்தை நம்ம ரொமான்டிசைஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா இட் லீட்ஸ் டு ஓவர் சிம்பிளிஃபைட் அண்ட் இன்அக்யூரேட் ரெப்ரசன்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆன்சைட்டியோட இருக்கிறவங்க நர்வஸா தான் இருப்பாங்க, டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க சேடா தான் இருப்பாங்க,
இந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷனை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இந்த மாதிரியான மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகுறனால மென்டல் ஹெல்த்னா ஆக்சுவலி என்ன, மென்டல் இல்னஸ் எப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான உண்மையான ரெப்ரசன்டேஷன் இந்த சொசைட்டில ப்ராப்பரா போய் ரீச் ஆகுறதே கிடையாது. இட் ஹார்டர் ஃபார் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ரியல் ஸ்கோப் ஆஃப் வாட் மென்டல் இல்னஸ் ரியலி என்டைல்ஸ். செவன்த் ஒன், கிரியேட் ப்ரெஷர் டு லுக் மென்டலி இல். இந்த மென்டல் ஹெல்த் நம்ம ரொமான்டிசைஸ் பண்ணி என்ன மாதிரியான வேலிடேஷனையும் ஸ்டீரியோடைப்பையும் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, மென்டல் இல்னஸ் இருக்கிறவங்க எப்பவுமே டார்க் ரூம்ஸ்ல தான் இருப்பாங்க, மெஸ்ஸி ஹேர்ல தான் இருப்பாங்க, சேட் பிளேலிஸ்ட்ல தான் கேட்பாங்க. இந்த மாதிரியான வேலிடேஷன் நம்ம உருவாக்கி வச்சுட்டோம். ஆனா மென்டல் இல்னஸுக்கு இட் டசன்ட் ஹாவ் ஒன் ஃபேஸ். நம்ம உருவாக்கி வச்சிருக்கிற இந்த வேலிடேஷன்னாலையும் ஸ்டீரியோ டைப்னாலையுமே உண்மையாவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற மனுஷங்க இதுக்குள்ள எல்லாம் நம்ம அடாப்ட் ஆகணும்னு நினைச்சிட்டு அதுலயே அவங்க ஃபிட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இதெல்லாம் இல்லாம ஃபேமிலியை மேனேஜ் பண்றவங்க, ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கிறவங்க, பயங்கரமா சிரிக்கிறவங்க, ஹாப்பியா தான் இருக்கன்னு சொல்லி போஸ்ட் பண்றவங்க, இவங்க எல்லாத்துக்கும் மென்டல் இல்னஸ் இல்லாம இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எய்த் ஒன், டிலேஸ் ரெக்கவரி அண்ட் ஹீலிங். ஒருத்தர் தனக்கு இருக்கிற வழினாலையும் மென்டல் இல்னஸாலையும் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன், தான் ஒரு லவ்வபிளான பர்சன் சொல்லி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த வழியில இருந்து அவங்க வெளியே வரவே ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. சோ இந்த மைண்ட் செட்னாலேயே அந்த ஒரு வழிய ஐடென்டிட்டியா மாத்திக்கிறாங்க. இதுதான் நான் சொல்லி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுவே ஒரு சைக்கிளா மாறிடும். ஆனா உண்மையான ரெக்கவரிங்கிறது எந்த மென்டல் இல்னஸும் இல்லாம, எந்த மென்டல் டிசார்டரும் இல்லாம, எந்த கஷ்டமும் இல்லாம லைஃபை மீனிங்ஃபுல்லாவும் ஹாப்பியாவும் மாத்துறதுல தான் இருக்கு. இந்த ரியாலிட்டிய புரிஞ்சுட்டு ஃபேஸ் பண்ணிட்டு நம்ம ஹாப்பியா நம்ம லைஃபை சேஞ்ச் பண்ணும் போது தான் நம்மளோட லைஃப் மீனிங்ஃபுல்லா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இனிமேல் மென்டல் இல்னஸை பற்றியும் மென்டல் டிசார்டர்ஸை பற்றியும் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் சேனலோட பயோல கொடுத்துருக்கேன் அண்ட் வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பை பை.